டைரக்டர் சாயும் பிரவீன் இயக்கத்தில் வந்து த ஸ்மைல் மேன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரத்குமார் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. சரத்குமார் ஒரு சீரியல் கில்லரை பிடிக்க போகும்போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்னால சரத்குமாருக்கு அல்சைமர் ப்ராப்ளம் ஏற்படுது. ஒரு வருஷத்துக்கு மட்டும் தான் பழைய நினைவுகள்லாம் இருக்கும்னு டாக்டர் சொல்றாங்க. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்ணியிருப்பான். அதே பேட்டர்ன்ல இப்போ தொடர்ந்து கொலை நடக்குது. இதை சிபிசிஐடி அல்சைமர் பேஷண்டா இருக்கிற சரத்குமார் உதவியோட அந்த ஸ்மைலி கில்லரை பிடிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இது சரத்குமாரோட 150வது படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு ராட்சசன் போர் தொழில் படம் போல இருக்கும் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. அதே ஐப்ல தான் நானும் தியேட்டருக்கு போனேன். ஆனா எனக்கு இந்த படம் அவ்வளவோ ஒர்க் ஆகல. ஒரு கிரைம் ஸ்டோரியா நல்லா இருக்கு. ஆனா படத்தோட திரைக்கதையை இவங்க கோட்டை விட்டுட்டாங்க. ஒரு அல்சைமர் ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்டுக்கும் ஒரு சீரியல் கில்லருக்கும் நடக்க போற சம்பவம் எல்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்கா எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த சீன்லாம் எனக்கு 50-50 தான் ஒர்க் ஆச்சு. சில கேரக்டர்ஸ்க்கான ரைட்டிங்கும் சரியா எழுதல. இனியாக்கு சரத்குமார் மேல அன்பு இருக்கா இல்ல இன்னொரு கேரக்டர் மேல தான் உண்மையான அன்பு இருக்கா, இவங்க யார் தான் கல்யாணம் பண்ண நினைச்சாங்கன்ற விஷயத்தை இவங்க கரெக்டா சொல்லல. ஒரு சின்ன பொண்ணு சொல்லுதுன்னு இவங்க யாரோனா கல்யாணம் பண்ணான்ற விஷயம் ஒரு கேள்விக்குறியாவே. இந்த படத்துல நான் தான் ஸ்மைல் மேன் ஒருத்தர் சரண்டர் ஆவாரு. அவருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அந்த சீனை ஏன் வச்சாங்கன்னு தெரியல. நான் தான் ஸ்மைல் மேன் சரண்டர் ஆனவரை சரத்குமார் இவன் அவலியான்ட்டு சப்பையா முடிச்சிருவாரு. அந்த சீனை கொஞ்சம் காமெடியான எடுத்திருக்கலாம். இல்ல அந்த சீனையே படத்துல இருந்து தூக்கி இருக்கலாம். வில்லனுக்கான மோட்டிவும் எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகல. படத்துல நடிச்ச எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிட்டாங்க. படத்துல வர பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. அடல் கண்டென்ட் இந்த படத்துல இல்ல. ஆனா கொடூரமான சீன்ஸ் இந்த படத்துல இருக்கு. படத்தோட டியூரேஷனும் 2 hours. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ்.